தம்பதி குடும்ப தகராறு காரணமாக விவாகரத்து முடிவை எடுத்துள்ளனர். இந்த வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் அந்த பெண் விவாகரத்து ஆவணங்களை கிழித்தெறிந்து தனது கணவரை கட்டியணைத்து உணர்ச்சி வசப்பட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வருகிறது. ஏன் விவாகரத்து வேண்டாம் என முடிவை எடுத்தனர், அப்படி என்னதான் நடந்தது என பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டு திருமணமான டெல்லியை சேர்ந்த ஒரு தம்பதி கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து வாழ முடிவெடுத்துள்ளனர். இதனையடுத்து மனைவி அவரது கணவர் மீது வரதட்சணை தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இருவரும் நீதிமன்றத்தை நாட முடிவெடுத்து சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது பெண்ணின் தந்தை கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு உடல் நலனும் சரியில்லாமல் இருந்துள்ளது. சுமார் 10 நாட்களுக்கு முன்னதாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. பின்னர் அவரது உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது மாமனாரின் மருத்துவ அவசர நிலை பற்றி கேள்விப்பட்டதும் பெண்ணின் கணவர் நடந்து கொண்டிருந்த குடும்ப தகராறை மறந்துவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அவர் தனது மாமனாரை மேல் சிகிச்சைக்காக குருகிராமில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கிறார். இதனையடுத்து அவர் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தனைக்கும் பிறகு தம்பதியினர் நீதிமன்றத்தில் விவாகரத்து விசாரணைக்காக ஆஜராக வேண்டிய நேரம் வந்துள்ளது. அப்போது அந்த பெண் தனது கணவனை கண்டதும் கதறி அழுது ஒரு கணம் கூட தாமதிக்காமல் விவாகரத்து ஆவணங்கள் அனைத்தையும் கிழித்தெறிந்துவிட்டு நீதிமன்றத்திற்கு வெளியே ஓடிச் சென்று தன் கணவனை கட்டியணைத்து அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த அவர்களது கருத்து வேறுபாடுகளும் சட்ட போராட்டமும் முடிவுக்கு வந்து தம்பதியினர் மீண்டும் இணைந்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பலரும் இதற்கு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.